வணக்கம். ஏஞ்சல் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 ஈஸியான ஸ்வீட் ரவை கேசரி. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 250 கிராம் ரவை, அதே 250 கிராம் சர்க்கரையும் எடுத்துக்கங்க. இனிப்பு அதிகமாக வேணுன்றவங்க கூட குறைய எடுத்துக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப உலர்ந்த திராட்சை, முந்திரி, நெய். இது பைனாப்பிள் எசன்ஸ். இது ஆப்ஷன் தான், இது வேண்டாம் அப்படின்றவங்க விட்டுடலாம். இது கேசரி பவுடர் கலர். ஃபஸ்ட்டு நம்ம ரவையையும் முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சர்க்கரையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் கொஞ்சம் சூடாகட்டும். முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே நான் திராட்சையும் சேர்த்துடுறேன். நம்ம இதை எடுத்துடலாம். இந்த நெய்யிலேயே நம்ம ரவையும் சேர்த்துடலாம். ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம ரவை வறுத்த பாத்திரத்துலேயே தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா, எந்த பாத்திரத்தில் ரவை அளக்குறோமோ அதில் 1க்கு 3 சேர்த்துக்குங்க. நான் 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன், அதனால் நான் 3 கப்பு தண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிக்கணும். நான் இது கூடவே ஏலக்காவும் சேர்த்துடுறேன். கொஞ்சமாக கேசரி கலர். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரவையை சேர்த்துடலாம். கட்டி சேராமல் கலரிடுங்க. இந்த மாதிரி டைட்டாக ஆகும். டைட்டானதுக்கப்புறமா நம்ம இப்போ சிம்மில் வச்சுருக்கிறேன். இந்த டைமில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து கலரி விடுங்க. சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் லூஸ் ஆகும், ஆனால் சிம்மில் வச்சுருங்க. சர்க்கரை ஃபுல்லாகவே கரைஞ்சிடுச்சு. இது கூடவே இந்த மாதிரி டைமில் 1/2 ஸ்பூன் போல் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து கலந்துருங்க. நம்ம கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு நம்மளுடைய ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.